எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறதுன்னா 10th எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம். இந்த லெசன்ல தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு என்ன அப்படின்னு இருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்னன்னா ஜிடிபி பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஜிடிபின்னா என்னதுன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு நாட்டோட அந்த புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மதிப்புக்கு பேர் தான் என்னதுன்னா ஜிடிபி அப்படின்னுவோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஒரு நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்டது தான் என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்டங்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ அது இடைநிலை பண்டங்கள் என்றவர். யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டைலர் கோவனும் அலெக்ஸ் டாபர்ராக் இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. இடைநிலை பண்டங்கள் என்னன்னா ஒரு பொருளை வச்சு இன்னொரு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு டீ போடுதோம்னா அதுக்கு என்னெல்லாம் டீ தூள், பால், சீனி எல்லாம் சர்க்கரை எல்லாம் போடுவோமா. இப்போ அந்த டீ எப்போ கிடைக்கும், அந்த டீ அப்படிங்கிறது என்னதுன்னா இறுதி பண்டமாக இருக்கும். அதுக்குள்ளே போடுது அந்த டீ தூள், பால், சர்க்கரை இதெல்லாம் தான் என்னதுன்னா இடைநிலை பண்டம். அப்புறமா மூணாவது கொஸ்டின்னா முதல்ல தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியவர் யார்? யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. அவங்களோட புக்கான வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற புக்ல இந்த தனிநபர் வருமானத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கு எப்போ எழுதியிருப்பாங்கன்னா 1867 68 அந்த வருஷத்துக்குள்ளதான் அந்த புக்கை எழுதியிருப்பாங்க. நவீன கருத்தை முதல்ல ஜிடிபியோட நவீன கருத்தை உருவாக்கியவர் யாருன்னா சைமன் குஸ்னட் 1934 உருவாக்கியிருப்பாங்க. அஞ்சாவது கொஸ்டின், பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மனிதனோட பொருள்சார் தேவைக்கு மட்டும்தான் கவனம் செலுத்துது. ஆனா அப்படி கிடையாது. ஐக்கிய நாடுகளோட பார்வையில் என்ன இருக்குன்னா பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயரணும் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சி அடையணும், இதுதான் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா அமர்த்தியா சென் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆறாவது கொஸ்டின், ஒரு பொருளாதாரத்தோட உண்மையான முன்னேற்றத்தை அளப்பது என்னன்னா HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது 1990 கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் இது இப்போ ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் ஈஸியாக படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மைண்ட் மேப் ரெடி பண்ணியிருக்கிறது. இது மொத்த நாட்டு உற்பத்தி. அது பார்த்தோம்னா மொத்த நாட்டு உற்பத்தினா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஜிடிபி பார்த்துருப்போமா. அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னா ஜிஎன்பி, அதாவது அந்த நாட்டு மக்களால் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க உள்நாட்டுக்குள்ள ஈட்டிய வருமானமும் அதோட சேர்த்து வெளிநாட்டு முதலீடையும் சேர்த்து பார்த்தோம்னா அதுதான் மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி. ஜிடிபி அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அது என்னதுன்னா ஒரு நாட்டோட அந்த புவியியல் எல்லைக்குள்ள மட்டும் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் தான் என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி. இப்போ நிகர நாட்டு உற்பத்தினா நம்ம மொத்த நாட்டு உற்பத்தி படிச்சோமா, அதுல இருந்து என்ன தேய்மானம் இருக்கோ அதை கழிச்சிட்டோம்னா அதுதான் நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா என்னன்னா தனிப்பட்ட வருமானம், அதாவது தனிநபர் வருமானம், பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னதுன்னா நம்ம இப்போ வரிலாம் கட்டுறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சேலரி வாங்குறோம், நம்ம எவ்வளோ வருமானம், அதுதான் என்னன்னா தனிநபர் வருமானம். அதாவது வரி விதிப்பிற்கு முன் தனிநபர் ஒருவர் வாங்கிய வருமானம் தான் தனிநபர் வருமானம். அப்புறம் நாட்டு வருமானம் மக்களை பார்த்தோம்னா மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி, அதாவது ஒரு நாட்டோட புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தி செய்யப்பட்ட வண்ணங்களும் வெளிநாட்டில் இருந்து வந்த முதலீடுகளும் சேர்ந்ததான் மொத்த நாட்டு உற்பத்தி. அதை என்னன்னா நாட்டு வருமான ஈவுன்னு கூட சொல்லலாம். அப்புறமே என்னன்னா செலவிட தகுதியான வருமானம், அதாவது நம்ம என்ன செலவு பண்ண முடியும், நம்ம வரிலாம் கட்டினது போக மிச்சம் இருக்க வருமானத்தை தான் செலவு பண்ண முடியும். அதாவது நம்ம வாங்கின வருமானம் தனிநபர் வருமானத்துல இருந்து நேர்முக வரியை கழிச்சிட்டோம்னா அதுதான் நமக்கு செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிகர நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தினா என்ன பார்த்தோம், ஜிஎன்பில இருந்து தேய்மானத்தை கழிக்கணும். நிகர உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபில இருந்து தேய்மானத்தை கழிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னதுன்னா தலா வருமானம் என்னன்னா பிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மக்களோட வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. தலா வருமானத்தை என்ன சொல்லுவோம், தலா வருமானத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட நாட்டு வருமானம் இருக்கா அது டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை, இது போட்டுட்டோம்னா இதுதான் என்னதுன்னா தலா வருமானம். இப்போ என்னதுன்னா நம்ம இந்தியாவில் பொருளாதாரத்தை மொத்தம் 3 துறையாக பிரித்து வச்சிருப்போம். முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை. முதன்மை துறை தான் என்னன்னா வேளாண் துறை,
வேளாண் துறையில் என்னென்ன நடக்கும்னா வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் என்னென்ன துறையிலலாம் நடக்கும் அதான் வேளாண் துறை. அதாவது கால்நடை வளர்க்குறது, மீன் பிடிக்கிறது, காடு வளர்க்குறது, அப்புறம் இது மாதிரிலாம் இருக்கிறதுனா வேளாண் துறையில் வரும். வேளாண் துறையில் நம்ம 2வது இடத்துல இருக்கோம். அப்புறம் 2ஆம் துறையில் என்னன்னா தொழில்துறை. தொழில்துறைனா என்ன, 2ஆம் துறையில் என்னெல்லாம் வரும்னா இரும்பு எஃகு, அப்புறம் ஜவுளி தொழிற்சாலை, சிமெண்ட், சர்க்கரை தொழிற்சாலை, பெட்ரோலியம், இந்த மாதிரி இருக்கிற சிறு தொழில்கள்லாம் என்னன்னா 2ஆம் நிலை துறையில் வரும். 3ஆம் நிலை துறைனா என்னன்னா பணிகள் துறை அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம கொஞ்சம் போக்குவரத்து, வர்த்தகம், தபால், தந்தி, அடுத்து பேங்கு, அடுத்து கல்வி, பொழுதுபோக்கு, இந்த மாதிரி இருக்கிறதுனா என்னன்னா பணிகள் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ஜிடிபியை எப்படி கணக்கிடுதாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஜிடிபியை கணக்கிடுறதுக்கு மொத்தம் 3 முறையில் கணக்கிடலாம். 1 செலவின முறை, 2 வருமான முறை, 3 மதிப்பு கூட்டு முறை. செலவின முறை அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கும் மேற்கொள்ளும் செலவுகளோட கூட்டுத்தொகை. அதாவது ஒரு டீ வாங்குறோம் அப்படின்னா அந்த டீக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அந்த இதெல்லாம் கூட்டுறது என்னன்னா செலவின முறை. நம்ம பண்ற செலவுகளை வச்சு ஜிடிபி கண்டுபிடிக்கிறோம். 2வது என்னன்னா வருமான முறை. வருமான முறைனா என்னன்னா ஒரு டீ போடுறதுக்கு ஒரு ஆள் வேலை செய்வார்ல, அவருக்கு எவ்வளவு வருமானம் கொடுக்கும் அதை வச்சு ஜிடிபி கண்டுபிடிக்கிறது தான் வருமான முறை. அதாவது அதில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருட்களை வச்சு கிடையாது, அதுக்குள்ள வேலை பார்க்குற அந்த ஆள்களை வச்சு அவங்களுக்கு கொடுக்குற வருமானத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது வருமான முறை. அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டு முறை. மதிப்பு கூட்டு முறைன்னு என்னன்னா இப்போ அந்த டீ இருக்கா, அந்த டீக்கு நம்ம என்னெல்லாம் போடுதோம், பால், சீனி, அதுக்கப்புறம் தேயிலை, இதெல்லாம் போடுவோம். அந்த பாலுக்கு எவ்வளோ, சீனிக்கு எவ்வளோ, தேயிலைக்கு எவ்வளோ, இப்படி ஒன்றுக்கும் தனித்தனியாக மதிப்பு கண்டுபிடிச்சு அதை கூட்டுறது தான் என்னதுன்னா மதிப்பு கூட்டு முறை. அப்புறம் என்னதுன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பூட்டான் நாட்டோட மட்டும் 4வது மன்னராக இருந்தவர் தான் ஜிக்மே சின்மே வாங்கக். இவர் வந்து 1972 அப்போ இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கியிருப்பாரு. இவர் வந்து ஒரு தடவை வந்து பம்பாயில் விமான நிலையத்தில் வச்சு ஒரு பத்திரிக்கைக்காரங்களுக்கு வந்து ஒரு இது நேர்காணல் மாதிரி கொடுத்துருப்பாரு. அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜிஎன்பி, அதாவது மொத்த நாட்டு உற்பத்தியை விட மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியோட 4 தூண்கள் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சித்திறன். இதெல்லாம் தான் இந்த GNH அப்படிங்கிறதோட மிக முக்கியமான தூண்கள். அவ்வளோதான் 10th ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் முடிச்சாச்சு. Thank you.